Hello friends, welcome to Tani Varvan YouTube channel. எது கிலோ 30 எது கொய்யாவா ஒரு கிலோ 30 இந்த வீடியோவில் நம்ம மதுரையில் இருக்கிற காய்கறி சந்தையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது எந்த சந்தைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சா மதுரையில் நடக்கிற திங்கக்கிழமை ஈவினிங் வார சந்தையில் இந்த சந்தையும் ஒன்று. எந்த சந்தைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக இந்த சந்தையை கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்றத நான் பார்க்குறேன். திங்கக்கிழமை ஈவினிங் நடக்கிற வார சந்தை இது. எந்தெந்த ஏரியாவில் நடக்குதுன்றதையும் சொல்லிடுங்க. கரெக்டான லொக்கேஷன் சொல்கிறவங்களுடைய கமெண்ட் நான் பின் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே திங்கக்கிழமை வார சந்தையில் நான் வாங்கின காய்கறிகள் தான். தேங்காய் 2,50 ரூபா சொன்னாங்க. தேங்காய் விலை சமீப காலமாக ரொம்ப ஏறிடுச்சு. நல்லா குலுக்கி தண்ணி இருக்கான்ட்டு பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு சந்தையில் நான் வாங்கும்போது அவங்க தேங்காய்க்காரவங்களே விற்கிறவங்களே கொடுத்தாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தேன். ஒரு தேங்காய் மட்டும் நம்ம தான் 3 காய் 4 காய் எடுக்கையில் ஒரு தேங்காய் ஒரு விலை குறைச்சிருவோம் இல்லையா, அந்த வேலை பண்ணேன். அவர் எடுத்து கொடுத்தாரு. சரி எடுத்து கொடுக்குறாருன்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறுநாள் பார்த்து உடைக்கையில் அந்த தேங்காய் ஃபுல்லாக அழுகல். கொஞ்சம் கூட தேங்காய் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே அழுகி அந்த தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு தேங்காய். அதனால் இப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சரி நம்ம இது பண்ணி நம்மளே செக் பண்ணி வாங்கிடணும்னு வாங்கிட்டு வந்துட்டேன் 2 தேங்காய். இதை உடச்சி வச்சிடணும், இல்லாட்டி முடிஞ்சிடும் இதோடைய சோழி. 2 தேங்காய் 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சா. அதுக்கடுத்து இந்த தட்டில் வச்சுருந்தாங்க இந்த வெங்காயம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு சந்தையில் வாங்கின வெங்காயமும் இருக்குது. ஆனாலும் நம்ம வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி 1 கிலோக்குள்ளே இருக்கும், 3/4 கிலோ அந்த ரேஞ்ச், 1 கிலோக்கு நியர்பையில் இருக்கும். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சு. இந்த சோயா கொஞ்சோண்டு 20 ரூபாய்க்கு விற்றாங்க. அதை நான் வாங்கிக்கிட்டேன். 1/2 கிலோ 50 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் உரிக்க ரொம்ப நேரம் ஆகும்ட்டு நான் அது எனக்கு 20 ரூபாய்க்கு மட்டும் போதும் கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் 10 ரூபா, உருளைக்கிழங்கு 10 ரூபா. இது பச்சை மச்சையும் 10 ரூபாய்க்கு தான் சொன்னாங்க. ஏன்னா இது உரிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும், பச்சை மச்சை உரிக்கிறது. அதனால் அதுவும் கொஞ்சோண்டு ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பீட்ரூட்டு 10 ரூபா தான். இது கொஞ்சமாக 2 வேளைக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறையா பீட்ரூட் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பீட்ரூட் கிட்டே இருக்குது. அப்புறம் சேப்பங்கிழங்கு, இது நல்லா ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு வறுக்கணும். இல்லை ஒழுங்காக வேக வைக்கலைன்னா நாக்கு அரிச்சிடும். ஆனால் வேக வச்சு நல்லா வறுத்தோம்னா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இரும்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு, மிளகாய் பொடி, உப்பு, தூள் உப்பு, வத்தல் பொடின்னு இல்லையா, வத்தல் பொடி, தூள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வறுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இது சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் இந்த சேப்பங்கிழங்குக்கு நான் சொன்ன மெத்தட் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு 1/4 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. பூண்டு கொஞ்சம் நல்ல பெரிய பூண்டாக இருக்கே, சரி 1/2 கிலோ வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு 40 ரூபா தானே சொல்கிறாங்கன்ட்டு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன் 80 ரூபாய்க்கு. அப்புறம் குடமிளகா, பச்சை மிளகாவோட அக்கா குடமிளகா. இந்த குடமிளகாவையும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 2 கொடுத்தாங்க. அப்புறம் பாவக்காவும் 10 ரூபாய்க்கு 2 வாங்கிக்கிட்டேன். பாவக்காலாம் சீக்கிரம் யூஸ் பண்ணுற மாரி இருந்தது. முள்ளங்கியும் 3 முள்ளங்கி 10, வெண்டைக்காய் மட்டும் 20க்கு வாங்கிக்கிட்டேன். 2 கூறு வாங்கிக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், இன்றைக்கி மழை வரல குடமிளகாய். ஏன்னா சந்தை ஞாயிறு சந்தையை போகிறது ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம கூடல் நகர் சந்தையில் போய் வாங்கியாச்சு. கொடை எடுத்துகிட்டு போகலை, ஆனால் காய் வாங்கியாச்சு.
தக்காளி எங்கன்னு கேட்பீங்க எல்லாரும். தக்காளி ஏற்கனவே வீட்டில் இருக்குது, அதனால தக்காளி வந்து வாங்கலை. தக்காளிக்கு தான் நிறையா கூட்டம். கிலோ 50 ரூபா ஏறி போச்சு போல். நம்ம வந்து தக்காளி வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சதுனால விலை தெரியல. 50 ரூபாய்க்கு ஒரு கூட்டம் இருந்தது. அப்புறம் 30 ரூபா 1.5 கிலோ 50 ரூபா அந்த மாதிரி ஒரு கூட்டம். தக்காளிக்கு அவ்வளோ பேர் நின்றாங்க. இதுதாங்க நான் வாங்கினது காய்கறி. இது வந்து நான் வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு. ஏன்னா யூஸ் பண்ணி காலி பண்ணிடலான்ட்டு. அடுத்து ஏன்னா 4 நாளைக்கு போதும், ரொம்ப வாங்கினோம்னா அப்புறம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு இப்போ இந்த மவுஸு இருக்குதே, பெரிய தேங்காவெலாம் 50 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தேங்காய் ரேட்டு ஏறி போச்சு. செம மவுஸ் இப்போ இவருக்கு தான். உங்கள் ஊர் பக்கம்லாம் எண்ணிக்கையா எடையான்றதை சொல்லுங்கள். ஏன்னா இங்கேயும் கிலோ கணக்கில் வந்து விற்கிறாங்க கடைகளில். தேங்காய் வந்து விற்கிறாங்க. தேங்காய் தான் காமிச்சிட்ருக்கேன். பின்னாடி ஒரு குரல் கேட்குது, அது எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த தேங்காய் வந்து மதுரையிலையுமே வந்து கிலோ கணக்கில் கடைகளில் விற்கிறாங்க, பீஸ் கணக்குலேயும் விற்கிறாங்க. இப்போ 2 இது 50 ரூபாய்க்கு இப்படியும் வந்து விற்கிறாங்க. எந்த தேங்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து விற்கிறாங்க. அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் எப்படி எந்த ரேட்டுக்கு விற்கிதுன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து கடைசியாக நான் அப்போ பார்த்தப்ப 60லேருந்து இப்போ 80க்கு வந்துருச்சு கிலோ, 1 கிலோ. அதுக்கு நான் சந்தையிலே தேங்காய் இப்படி பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பெரிய தேங்காய் சந்தையில் 50 ரூபாய்க்கு தான் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. டெய்லியும் தேங்காய் சட்னி சாப்பிட்றவங்க நிலைமையை மட்டும் நினச்சி பாருங்கள். தேங்காய் ரேட்டு ஏறுச்சுன்னா உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபா, 1 கிலோ 30 ரூபா, உருளைக்கிழங்கு 30 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 10 ரூபா. சின்ன வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா, 2 கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபா, 1 கிலோ 30 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 30. முடக்கத்தான் இருக்கு. எல்லாமே 10 ரூபா தான். தட்டு 10 ரூபா, தட்டு 10 స్వీట్ 20
இஞ்சி வெள்ளை புள்ள 10 ரூபா 10 ரூபாமா. அந்த பூண்டு எவ்வளோ சொன்னீங்க? பெருசு இது கிலோ வாங்கினா 10 ரூபா குறைச்சிட்டு 190 போடும். 190. ஒரு 1/4 கிலோ 50 ரூபா. அதே நம்பர் தான் இருக்கு. உருளைக்கிழங்கு பூரா உருளைக்கிழங்கு 1 கிலோ 30. 1 கிலோ 30 ரூபா. கரடே 10 ரூபா வாங்க. அவரைக்காய் கேட்டாலும் 10 ரூபா. முச்சக்காய் 30 கட்டு 10. என்ன வேணுமா? அது புல் தண்ணி நல்லா இருக்கு இனிப்பா. உருளை